அப்படின்ற தலைப்புல தான் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த கெட்ட குமாரன் நிகழ்ச்சியை நம்ம பல முறை இந்த செய்தியை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனா இந்த முறை கலாச்சார பின்னணிகளோடு கூட இந்த சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள்ல இளையவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனுக்கு கடந்து போய் எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியை எனக்கு பங்கிட்டு கொடு என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஆனால் யூதர்களுக்கு என்று ஒரு வழக்கம் இருந்தது. தகப்பனுடைய சொத்து எப்பொழுது பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும் என்று சொன்னால், கவனிங்க, குடும்ப சொத்தை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டுமானால் ஒன்று தகப்பன் மரித்த பின்புதான் அந்த சொத்தையை பிரித்து கொடுக்கணும். தகப்பன் சாக முன்பு வரைக்கும் அந்த சொத்தை எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிரிக்கவே மாட்டாங்க. அது வழக்கத்திற்கு எதிர்மாறாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த வழக்கத்தையே இந்த இளைய மகன் மாற்றுகிறான். என்ன பண்றான்? தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அவரிடத்துல போய் என்ன பண்றான்னு சொன்னா, ஆஸ்தியை எனக்கு பங்கிட்டு கொடு என்று கேட்கிறான். சரி, ஒவ்வொரு குடும்பத்திலும் மூத்த மகனுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பார்கள். ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மூத்த மகனுக்கு 2 பங்கும் இளைய மகனுக்கு 1 பங்கு கொடுப்பாங்க. ஏன் மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அவன் சிரேஷ்ட புத்திரனாக உடையவன், அவன் முதற் பேராளனா இருக்கிறபடினால அவனுக்கு 2 பங்கு எதற்கு என்று சொன்னால், 1 பங்கு அவனுக்குரியது, இன்னொரு பங்கு அவன் குடும்பத்தால் நெருக்கப்படும் போது, அவனுக்கு கீழே இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அந்த 1 பங்கை வைத்து அவன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா பணிகளையும் அவன் கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவனுக்கு கூடுதலாக 2 பங்கு அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ ஒருத்தர்கிட்ட அதிகமா இருக்கிறது ஒரு பையன்கிட்ட, இன்னொரு மகன்கிட்ட குறைவா இருக்கிறது. எதற்கு அப்படின்னு சொன்னா, அதிகமாய் உள்ளவர்கள் குறைவுபடுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்தார். இந்த இளைய மகன் அப்பாவிடத்துல போயிட்டு சொத்துகள்ல எனக்கு உரிய பங்கை பிரித்து தாரும் என்று கேட்கிறார். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, ஒரு மகன் தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அவரிடத்துல போய் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான்னா, அப்பா பிள்ளை என்ற உறவு வேணாயா? இதோட பிரிச்சிடலாம், அப்பா பிள்ளை என்ற உறவே வேணாம் அப்படின்னு அவன் சொல்றான்னு சொல்லி அர்த்தம். அப்ப என்ன, தகப்பனோடு கூட உறவு கொள்வதற்கு இந்த இளைய மகன் விருப்பப்படவில்லை. இதுவரைக்கும் உறவோடு இருந்தேன் போதும், ஆனா இனிமேல் உன்னோடு நான் உறவாய் இருக்க தேவையில்லை, என் சொத்தை பிரித்து விடு என்று கேட்டார். இன்னும் கூடுதலாய் சொல்ல போனால், தந்தை உயிரோடு இருக்கும் போது சொத்து ஒருத்தன் பிரிக்கிறான்னு சொன்னா அவன் தகப்பனுடைய சாவ விரும்புறான்னு அர்த்தம். ஏன்னா தகப்பன் சத்தம் தான் சொத்து வாங்கணும். அப்ப தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அவன் போய் அந்த ஆஸ்தியில தனக்குரிய பங்கை அவன் கேட்கிறான் என்று சொன்னால், தகப்பன் மரணத்தை அவன் விரும்புவதற்கு அது சமமானது. அப்ப என்ன சொல்றான்? தகப்பனே, நீ செத்து விட்டாய் என்று நினைத்து கொண்டு எனக்கு என்ன பண்ண, எனக்குரிய பங்கு கொடு. அப்பா என்ன சாவ, அப்பா உயிரோடு இருக்கும் போதே அவன் என்ன சொல்றான்? ஸ்தோத்திரிக்கிறோம், நீ மரித்ததா எண்ணிக்கொண்டு எனக்கு பங்கை கொடு என்று கேட்பது போல் அது இருக்கிறது. இது முதல் தவறு. அப்போ பாலஸ்தீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வழக்கத்தை எல்லா குடும்பங்களும் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த இளைய மகன் இந்த தவறை என்ன பண்றான்? இந்த வழக்கத்தை மீறி ஒரு தவறு செய்கிறான். பாருங்க, அவனுடைய விஷயத்துல எத்தனை தவறுகள் இருந்தது என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். பொதுவாக யூத வழக்கத்துல ஒரு தந்தைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 2 பேரோ 3 பேரோ இது எக்ஸ்ட்ராவா இருந்தோம், அவனுக்கு முதல் பிள்ளைக்கு தவறாம என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா 2 பங்கை கொடுப்பது வழக்கம். இப்ப இவன் கேட்ட உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு தகப்பன் அந்த பங்கை பிரித்து பிள்ளைக்கு கொடுத்து விட்டார். இப்படி கொடுத்தது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, தகப்பன் பிள்ளையுடைய சுதந்திரத்திற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனுடைய சுதந்திரத்திற்கும் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டார். நீ எதை வேண்டுமானாலும் தெரிந்தெடுக்கலாம். நன்மையை தெரிந்தெடுக்கலாம், இல்ல தீமையை தெரிந்தெடுக்கலாம், பக்தியை தெரிந்தெடுக்கலாம், இல்லை என்றால் அவபக்தியை தெரிந்தெடுக்கலாம், நீ உண்மையை தெரிந்தெடுக்கலாம், இல்லை என்றால் உண்மையே இல்லாமல் வாழ தெரிந்தெடுக்கலாம். அது உன்னுடைய விருப்பத்தை பொறுத்து, உன்னுடைய
சுதந்திரத்திற்கு ஆண்டவர் ஒரு நாளும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இவன் தகப்பனுடைய பிள்ளைக்கு ஆஸ்தி பங்கிட்டு கொடுத்தது எதை காட்டுகிறதுனா, ஒரு பிள்ளையுடைய சுதந்திரத்திற்கு நான் ஒரு நாளும் தடையாக இருக்க மாட்டேன் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ நம்ம எதை வேணுமானாலும் தேர்வு செய்யலாம். நல்லதை தேர்வு செய்யலாம், கெட்டதை தேர்வு செய்யலாம், ஆண்டவரை தேர்வு செய்யலாம், ஆண்டவர் அல்லாதவைகளை நாம் தேர்வு செய்யலாம். அது நம்முடைய விருப்பம். நம்முடைய விருப்பத்திற்கு ஆண்டவர் தடை கிடையாது. இது நல்லது, இது கெட்டது ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார். நீ எதை வேணுமானாலும் விருப்பப்படலாம், உன் விருப்பம். ஆனால் நீ எதை விரும்புகிறாயோ அவைகளை குறித்து நியாய தீர்ப்பினாலே நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். நீங்க அநேகர் பாருங்க, தகப்பனுக்கு எப்படி ஒரு சுதந்திரத்துக்கு முட்டுக்கட்டையா இல்லாமல் இருந்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவருடைய சுதந்திரத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நிறைய பேர் தவறாகவே பயன்படுத்துகிறார்கள். அந்த சுதந்திரத்தை நன்மைக்கு ஏதுவாக அநேகர் பயன்படுத்துவதை காட்டிலும் தவறுக்கு ஏதுவாகத்தான் அந்த சுதந்திரத்தை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. நன்மையை தெரிந்தெடுப்பதை விட அநேகர் தவறானவைகளை தான் தெரிந்தெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ முடிவெடுக்கிற சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். உனக்கு முடிவெடுக்கிற உரிமை உண்டு. நீ முடிவெடுக்கும் போது இதுதான் முடிவெடுக்கணும் சொல்லி ஆண்டு சொல்ல மாட்டார். இதைதான் தெரிந்தெடுக்கணும் ஆண்டு சொல்ல மாட்டார். எதை வேணுமா தெரிந்தேனே, உனக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். நல்லது தீயது என்பதை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அறிவை வச்சு நாம் நல்லவைகளை தேர்ந்தெடுக்கிறோமா இல்ல தீயவைகளை தேர்ந்தெடுக்கிறோமா என்பது நீ எடுக்கிற முடிவை பொறுத்துதான் அது இருக்கிறது. அப்ப எந்த முடிவை நம்ம எடுத்தாலும், ஒருவர் வாழ்க்கைக்கான முடிவா இருக்கலாம், ஊழியத்துக்கான முடிவா இருக்கலாம், திருமணத்திற்கான முடிவா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ்க்கான முடிவா இருக்கலாம். எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க எடுக்கிற முடிவு தேவ சித்தத்தோடு ஒத்து போகுதா? நேர்மை அதெல்லாம் பார்க்க மாட்டோம். தேவ சித்தத்தோடு ஒத்து போனா என்ன, ஒத்து போனா எனக்கு வேண்டியது ஸ்தோத்திரிக்கிறோம், நான் எப்படி செஞ்சாவேன் அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு புறம்பானதை தன் வாழ்க்கையை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால என்ன ஆகுது? முடிவில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, சில ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க, சில இழப்புகளை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப இழப்பெல்லாம் சந்தித்த பிறகு இப்ப யார் மேல பழி போடுவாங்க? கர்த்தர் மேல பழி போட்டுருவாங்க. கர்த்தர் சொன்னாரா? அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் தவறாய் பயன்படுத்தக்கூடாது. எந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை செய்யலாமா, இது எல்லாம் என்ன பண்றோம், எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு நாமளா ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஊழியக்காரங்க கேட்கிறோம். என்ன சொல்ல முடியும் ஊழியக்காரங்க? உங்க கருத்துக்கு எதிர்மாற சொன்னா என்ன யோசிப்பீங்க? நீங்க எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டு கேட்கறது பேர் ஆலோசனை கிடையாது. ஆலோசனை என்றால் நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னா முன்கூட்டியே அதை சொல்லி, இல்ல ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி, இல்ல நீங்க கர்த்தரிடத்துல கேட்டு ஆண்டவர் சொன்ன பிறகு ஒரு காரியத்தில் இறங்கற பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆலோசனை. நம்ம ஆலோசனை எப்படி இருக்குது? எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம்னு சொல்லி நினைச்சேன். இதுக்கு பேர் ஆலோசனை கிடையாது, இது தவறானது. அப்ப எதை செய்தாலும் நாம் எடுக்கிற முடிவுகள் தேவ சித்தத்தோடு போய்விட்டால் அது ஆசீர்வாதமா இருக்கும், அது நன்மையா இருக்கும். ஆனா நீங்க எடுக்கிற எந்த முடிவும் தேவ சித்தத்தோடு தேவனுடைய விருப்பத்தோடு அது ஒத்து போகல அப்படின்னு சொன்னா அதோட விளைவு, அதோட பிரச்சனைகளை நாம தான் சந்திச்சாங்க. கவனிக்கலாம், 30 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை தகப்பனோடு கண்டிப்பா இருந்து ஆகும். இதுதான் யூத கலாச்சாரத்தில் ஒரு வழக்கம். 30 வயசு வரைக்கும், ஏன்னா 5 வயசு வரைக்கும் ஒரு தாய் கற்றுக் கொடுப்பான், 5 வயதிலிருந்து 13 வயசு வரைக்கும் தகப்பன் கற்றுக் கொடுப்பார், 13 வயதிலிருந்து 30 வயசு வரைக்கும் கற்றுக் கொடுத்த வசனங்கள் அவங்களை நடத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலை 30 வயது வரைக்கும் ஒரு பிள்ளை ஒரு தகப்பனோடு கூடவே இருக்க வேண்டும். ஆனா இந்த விஷயத்துல இந்த இளைய மகன் தவறு செய்கிறான். 30 வயது வரைக்கும் கூட இருக்க வேண்டியவன் 30 வயதுக்கு பிறகு என்ன பண்ண சொல்றான்? அப்ப இந்த விஷயத்திலும் அவன் சட்டத்தை என்ன பண்றான்? மீறுகிறான். அப்ப தகப்பனோடு கூட இல்லாம அவன் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரித்து கொண்டு அவன் தூரமாய் போவது எதை காண்பிக்கிறதா? அவன் தாய் தகப்பனை அவமதிக்கிறான் என்பதை காண்பிக்கிறது. அவன் தகப்பனை அவமதிக்கிற செயலாக அது இருக்கிறது. பெற்றோரை கனம் பண்ணாத ஒரு செயலாக இருக்கிறது. கவனிங்க, இங்க அநேக பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்கும். ஒரு தாய் தகப்பனை விட்டு நாம் தூரம் போவதும், ஒரு தாய் தகப்பனை செய்ய வேண்டிய கடமை நாம் செய்ய தவறுவதும் அவர்களை அவமதிப்பதற்கு சமம். அது அவர்களுக்கு மரியாதை கொடுக்காததற்கு சமம். அது இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. எத்தனையோ பெற்றோர்கள் அனாதை விடுதிகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனை பேரு பார்வை இல்லாம பெற்றோர்கள்லாம் அதுக்கும் மத்தியில உழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் இருந்தோம், பிச்சை எடுத்து சாப்பிடுறாங்க, பிள்ளைங்க இருந்தோம். வயசான காலத்துல உழைக்காம ஓய்வு எடுக்க வேண்டிய வயசுல உழைச்சு சாப்பிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, பிள்ளைகள் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய தவறி விடுகிறார்கள். அப்போ 30 வயசு வரைக்கும் ஒருத்தன் கூட இருக்குமோ எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் இவன் என்ன பண்றான் சொன்னா, அப்படி இல்லாதபடிக்கு தன் தகப்பனை விட்டு அவன் கடந்து போவான். அப்ப இந்த விஷயத்திலும் அவன் என்ன பண்றான், தாய் தகப்பனை கனம் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தை அவன் மீறுகிறான். கவனிங்க, குறிப்பாய் இவ்வளவோ கத்துக் கொடுத்து சின்ன வயசுல இருந்தே 13 வயசு வரைக்கும் கத்துக் கொடுத்து எல்லாம் வளர்த்து அவனை நடத்தி இருக்கும் போது அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இவ்வளவோ செய்தும் ஒரு பிள்ளை அடங்கவில்லை என்றால் அவனை ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி அவனை கல்லடித்து சாகரித்து விடலாம். நியாயப்பிரமாணத்தில் இது ஒரு முறை இருக்கிறது. இஸ்ரவேலுடைய வழக்கம் இது. சஞ்சய் முன்னாடி வாப்பா, ஏன் பெரியார் முன்னாடி கவனிக்கும். அப்போ ஒரு பிள்ளை அடங்காவிட்டால் அடங்காத பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு கட்டுப்பட மாட்டேன்றான். நான் வசந்தால சொல்லி கொடுத்தேன், எவ்வளோ நான் இவனுக்கு முயற்சி பண்ணேன், ஆனாலும் அந்த கருத்துக்கு இவன் உட்படவில்லை என்று சொல்லி அவன் மக்கள் மத்தியில் சொல்லும் போது அவனை கல்லெறிந்து கொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ ஒரு தகப்பன் என்ன பண்ணிருக்கலாம், அடங்காம சொத்தை கேட்டு தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே பிரச்சனை பண்ணி ஒரு சொத்தை வாங்கிக்கணும் போறான்னு சொன்னா இவன் அப்பா அப்பா என்ன பண்ணிருக்கலாம், அங்க இருக்கிற பட்டணத்துக்கு மத்தியில் இருக்கிற மூப்பர்கள் மத்தியில் சொல்லி இவனை என்ன பண்ண கல் எறிந்து கொண்டு போட்டிருக்கலாம். இவ்வளவு தப்பு செஞ்சு பிடிவாதமா ஓடுற ஒருவனால தகப்பன் இப்படி செஞ்சு அவன் பிரச்சனைக்கான தீமை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகள் 1000 தவறு செய்தாலும் தான் தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தன் பிள்ளை மீது வைத்த அன்பினால அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் தன் தகப்பன் செய்யல. கவனிங்க, ஒரு குடும்பத்தை யாரால குழப்பம் வரும், ஒரு சபையில யாரால குழப்பம் வரும், அடங்காத பிள்ளைகளாலதான் குடும்பத்தில் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். கீழ்ப்படியாம நடக்கிற பிள்ளைகளாலதான் குடும்பத்திலும் சபையிலும் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். சில குடும்பத்துல குழப்பம் இருக்குதுனால அங்க யாரோ ஒருத்தர் கட்டுப்படாம நடக்கிறாங்கன்னு அர்த்தம், யாரோ அடங்காம வாழ்ந்துக்கிட்டு அர்த்தம். அப்ப அடங்காத பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நிச்சயமா குடும்பத்துல என்ன இருக்கும், குழப்பம் இருக்கும், கலக்கம் இருக்கும், சமாதான குறைபாடுகள் கண்டிப்பா அங்கே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே இவன் என்ன பண்றான்னு சொன்னா இப்படிப்பட்ட காரியங்களை இவன் கேட்கிறான். இப்ப என்ன பண்றான்னா, தகப்பன் நினைச்சிருந்தா இவனை கொண்டு போட்டு இருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணல, செய்யல. கவனிக்கணும், குறிப்பாய் நம்ம எவ்வளவுதான் தவறு செய்தாலும் எவ்வளவுதான் மீறி நடந்தாலும் ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பினாலே இப்படித்தான் ஒரு தகப்பனை போல நமக்கும் அவர் நன்மை செய்யக்கூடியவராக. பாருங்க, பிள்ளை இவ்வளவு கெடுதல் செய்யறான், இவ்வளவு சட்டத்தை மீறான், ஆனா இவ்வளவு சட்டத்தை இவன் மீறினாலும் கூட தகப்பன் இன்னும் கூட அவன் மீது அன்பாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு தீமை செய்திருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு தீமை செய்யவில்லை. இது எதை காட்டுகிறது, கடவுளே. பாப்பா எங்க அடிக்கடி போறேன், எங்க போறேன், அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, தகப்பனுடைய வார்த்தைக்கு மாறாய் நாம் நடக்கக்கூடாது. இப்ப என்ன பண்ண, எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டே இவன் தூர தேசத்துக்கு போனான் என்று வேதம் சொல்லுது. கவனிங்க, ஒரு தகப்பனை விட்டு தூரம் போவது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கை மீது கவனம் வைப்பதை விட உலக இன்பத்தின் மீதும் உலக உல்லாசத்தின் மீதும் அவன் அதிக விருப்பம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. உண்மையா ஒருத்தருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் இருந்தா, ஒருத்தருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நோக்கம் இருந்தா அவன் தகப்பனை விட்டு தூரம் போகவே மாட்டான், அவன் கர்த்தரை விட்டு அவன் தூரம் போகவே மாட்டான். ஒருத்தர் கர்த்தரை விட்டு அவன் வெகு தூரம் போய்விடுகிறான் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது, அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாட்டம் கிடையாது, அவனுக்கு உலகத்தின் மீது அதிகமா அன்பு இருக்கிறது, அவன் உலகத்தை அதிகமா நேசிக்கிறான் என்பதைத்தான் அது காட்டுகிறது. வேதம் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் இப்படிதான் சொல்ல, பிதாவின் அன்பு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் இப்படிதான் உலகத்தை அவன் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லு. அப்போ தகப்பனோடு இருக்கிற உறவை விட உலக இன்பத்தையே இவன் என்ன பண்றான்னு சொன்னா மிகவும் பெரிதாய் இவன் நினைக்கிறான். உலக இன்பத்தை பெரிதாய் நினைத்து அதை அனுபவிக்க ஓடுகிற மக்கள் எல்லாரும் கர்த்தரோடு சரியான உறவில் இருக்கவே மாட்டாங்க, நல்ல ஜபஜீவம் இருக்காது, அவனுடைய வார்த்தைக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ கடவுளிடமிருந்து இவன் தகப்பனிடத்தில் இவன் பிரிந்து போய்விட்டான். எப்பவுமே கடவுளுக்குள் இருந்து ஒரு மனிதன் பிரிந்து போகிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா நல்லா இருக்க முடியாது. இது அவன்
இங்கிருந்து விட கடலை விட்டு தூரம் போய் அவன் பரிசுத்தமா வாழ முடியுமா? இல்ல, அவன் மிகவும் சீர்கெட்டு போவான். ஒரு மனுஷன் கடலை விட்டு பிரியலான்னு சொன்னா, கடவுளோடு இருக்கிற ஐக்கியத்துல அவனுக்கு குறைவு ஏற்படும் சொன்னா, அவன் சீக்கிரத்தை ரொம்ப சீர்கெட்டு போக போறான்னு அர்த்தம். அவன் சீக்கிரத்தை வெகுவாய் ஸ்தோத்திரிக்கு சீர்கெட்டு அவன் நாசமாய் போக போறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவே. அதனால ஒரு நாளும் நம் தகப்பனிடம் இருந்து, ஆண்டவரிடத்தில் இருந்து நாம் ஒரு நாளும் பிரிவு வராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இவன் என்ன பண்ணா? இவன் எல்லா ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு இவன் தூர தேசத்துக்கு கடந்து போகிறான். தூர தேசத்துக்கு கடந்து போய் வேதம் சொல்லு என்ன பண்ணா? வேதம் சொல்லு தேசிகளிடத்திலே தன் ஆஸ்திகளை செலவு செய்தான். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது உங்களுக்கு தெரியும். தாய் தகப்பனையும் கனம் பண்ண அந்த விஷயத்தை மீறிட்டான். பிள்ளைங்க இத்தனை வயசு வரைக்கும் அடங்கி கடமைகளை செய்யணும், அதையும் மீறிட்டான். இப்ப என்ன பண்ணா? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கட்டுப்பாடு இல்லை. இப்ப இவனுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. ஏன்னா இந்த தப்பு செய்யற அப்படின்னு சொல்லி கேட்பதற்கும் இப்ப ஆள் கிடையாது. அதனால என்ன பண்ண சொன்னா, இவன் தூர தேசத்துக்கு போயிட்டு தன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன பண்ண சொன்னா, விபச்சாரங்களிலே அவன் செலவு செய்து போட்டான். பாருங்க, நிறைய பேர் தன் பணத்தை அனாவசியமான காரியங்களுக்கு செலவு பண்றாங்க. கர்த்தர் பலன் கொடுத்தா, கர்த்தர் அவங்களுக்கு ஜீவன் கொடுத்தா, கர்த்தர் சம்பாதிக்க வைக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட பணங்களை இன்னைக்கு வீணான ஊதாரித்தனமான காரியங்களுக்கு கண்மூடித்தனமா இன்னைக்கு மக்கள் மாறி இருக்கிறாங்க. நம்முடைய பணங்களை குறித்து கூட கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பணத்தை நாம் எப்படி பிரயாசப்படுகிறோம், எப்படி அதை செலவிடுகிறோம், அதை எப்படி கையாளுகிறோம் என்பதில் கர்த்தர் மிகுந்த கவனமா இருப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப பாருங்க, கட்டுப்பாடு இவனுக்கு இல்லாததுனால, இப்ப கேட்பாரே யாரும் இல்லாதபடினால இவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? மிகவும் மோசமாய் போகும். எப்போதும் நம்மளை கேட்க யாருமே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கணும் வச்சுக்க, அவங்க ரொம்ப சீக்கிரத்துல கெட்டு போயிடுவாங்க. ஏன் யாரும் கேட்க கூடாது. நிறைய பேர் கேட்கறவங்க விருப்பப்படவே மாட்டாங்க. நீ யாரும் என்னை கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப யாருமே என்னை கேட்க கூடாது, எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டு வாழாதவங்க அவங்க மிக உல்லாசமாய் வாழ்ந்து மிக வேதமாய் அவர்கள் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில உண்டாகும். அப்ப தகப்பனோடு இவனுக்கு உறவு இல்லை என்றால் இவன் வாழ்க்கை சீர்கெட்டு போனது. சரி, இவன் போனா எல்லா ஆஸ்திகளை இவன் செலவு பண்ணா. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவன் இருந்த அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டானதா சொல்லுங்க? எல்லாத்தையும் மாறிக்கிட்டு போனான், பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டான். ஆனால் இப்போது என்ன ஆச்சுன்னா, கொடிய பஞ்சம் அந்த நாட்டிலே ஏற்பட்டது. பைபிள்ல அநேக இடங்கள்ல பஞ்சம் வந்து இருக்கிறது. உணவு பஞ்சம். ஆபிரகாமுடைய காலத்துல பஞ்சம் வந்தது, ஈசாக்குடைய காலத்துல பஞ்சம் வந்தது, யோசேப்புடைய காலத்துல பஞ்சம் வந்தது, நகோமியுடைய காலத்துல பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சம் எல்லாம் எதற்கு அடையாளம் சொன்னா, மனிதன் செய்யற பாவத்துக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பதை அந்த சம்பவங்கள் காண்பித்தன. அப்போ இந்த பஞ்சம் வந்ததற்கான காரணம் என்ன? எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க, கடவுளோடு இருந்த பிள்ளைங்க சரியா வாழாம நீங்க எங்க போய் இருந்தாலும் உங்க நிமித்தம் மற்றவங்களுக்கு நஷ்டம் உண்டாகும். கர்த்தருக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழக்கூடியவங்களா இருந்தோம்னா நம்ம இருக்கிற இடம் ஆஸ்வதிக்கப்படும். ஆனா கர்த்தருக்கு கட்டுப்படாம, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம எந்த இடத்துல போய் இருந்தாலும் எனக்கு மட்டும் நஷ்டம் அல்ல, எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறவனுக்கு அது நஷ்டத்தை உண்டாகும். இவன் நிமித்தமாய் இவன் போன தேசம் பஞ்சம் ஏற்பட்டது. அப்ப அந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் என்ன பண்ணான்னு சொன்னா, இப்போதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். கவனிங்க, சில நேரத்துல நமக்கு பஞ்சம், பசி, பட்டினி, நெருக்கம், ஒரு இக்கட்டான விரும்பத்தகாத சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுதுன்னா அது எது நம்ம காரணம்? நம்மள நம்ம உணரணும், நம்ம தவற நம்ம உணர்ந்து பார்க்கணும், நம்ம மனம் திரும்பணும், அதுக்கான வழிகளை ஏற்படுத்தணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தவறை உணர்ந்து குணப்பட சில வழிகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுப்பார். அதாவது தவறு செய்தோம், எப்படியாச்சும் கெட்டு போட்டோம் அப்படியெல்லாம் கடவுள் விட்டுற மாட்டார். சில நேரத்தில் நம்ம தவறு செய்யும் போது உன் தவறை உணர்ந்து நீ குணப்பட்டு நீ கர்த்தருடைய வழிகளுக்கு திருப்ப வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகளை உனக்கு எதிராக கர்த்தர் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது நீ புரிஞ்சுக்கிட்டியானா, அதுல இருந்து நீ மீண்டு வருவதற்கு முயற்சி பண்ணியானா, அந்த காரியத்தை நீ உணர ஆரம்பித்தால் அது உனக்கு நல்லது. இல்ல அவ்வளவு சூழ்நிலை நெருக்கங்கள் ஏற்பட்டு கூட, சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் வந்து கூட நீ இன்னும் அதை உணராமல் இருப்பீர் என்று சொன்னால் முற்றிலும் மோசமாய் போய்விடும். அப்ப என்னாச்சு? இவன் கணவரை பிரிந்து வாழ்ந்தான் பாருங்க. அதனாலதான் இப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த பஞ்சம் இவனுக்கு வந்தது மிகவும் நல்லது. ஏன் தெரியுமா? இந்த பஞ்சம் எதற்காக வந்தது? இவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்ன செஞ்சேன், நான் எங்க இருக்க வேண்டியவன், எந்த இடத்துல வாழக்கூடியவன், யாரோடு உறவாக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட நான் இங்கே வந்து கிடக்கிறேன் என்று சொல்லி தன் நிலையை உணர்ந்து பார்ப்பதற்காக
ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில ஏற்பட்டது. ஆனால் அப்படி வந்த பஞ்சம் தான் இவன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை என்ன பண்ணுச்சுன்னா உண்டாக்கிட்டு. கவனிங்க, இந்த பஞ்சம் ஏற்பட்டபடியாக தான் அவன் என்ன பண்றான்னு சொல்லி இப்பதான் தன் தவறை உணர்கிறான். தன் தவறை உணர்ந்து என்ன பண்றான்னு சொன்னா, கவனிங்க, இந்த தவறை உணர்வதற்கு முன்னாடி நிறைய பார்த்தோம்னா அந்த பஞ்சத்தினாலே பன்றிகள் தின்கிற தவிட்டை கூட அவன் சாப்பிட்டான் என்று சொல்லுது. நம்ம பைபிள்ல தவிடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா சில மொழிபெயர்ப்புகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த அந்த அவன் சாப்பிட்ட அந்த தவிடுன்னு சொல்ற பைபிள்ல. ஆனா சில மொழிபெயர்ப்புல அதை வந்து கரோப் என்ற ஒரு காய்கறி சாப்பிட்டான். பன்றிகளுக்கு போடுற காய், அந்த பன்றிகளுக்கு போடுகிற காய்களை தான் அது வந்து பன்றி மிருகங்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும், மனுஷன் சாப்பிட முடியாது. அப்ப மனுஷன் சாப்பிட முடியாத விலங்குகள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அந்த காய்களை தான் இவன் சாப்பிட்டான் என்று வேதம் சொல்கிறது. யூதரை பொறுத்த வரைக்கும் பன்றியை ஸ்தோத்திரிக்கு தொடுவது கூட உங்களுக்கு தீட்டானது. ஆனா அப்படிப்பட்ட யூத கலாச்சாரத்துக்கு வந்தவன் இவன் அந்த பன்றியை தொடுவது மாத்திரமல்ல, அந்த பன்றியை மேய்க்கிற பணியிலேயே என்ன பண்ண சொன்னா இவன் வேலை செய்ய. இது எதை காட்டுகிறது? அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டான், பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாழ வேண்டியவன் இப்படிப்பட்ட சட்டத்தை மீறி என்ன பண்ண சொன்னா அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டான் என்பதை இந்த சம்பவம் காண்பிக்கிறது. கவனிங்க, இப்ப என்ன ஆச்சுன்னா இவன் போய் அப்பேற்பட்ட பன்றிகள் தின்கிற அந்த கரோப் என்ற காய்களை கூட அவன் தின்ன ஆரம்பித்திருக்கிறான். இது எதை காண்பிக்கிறதுனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்கு வந்த வெறுமையை காண்பிக்கிறது. அந்த பன்றி தின்ற உணவை சாப்பிடறான்னா அது அவனுக்கு அவமானத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய கருணையில் இருந்து அவன் விலகி போய்விட்டான், கர்த்தருடைய ரட்சிப்பில் இருந்து அவன் விலகி போய்விட்டான். அப்படி விலகி போனவனுக்கு வந்த விளைவுதான் இது என்பதை அது காண்பிக்கிறது. அப்ப கர்த்தருடைய இரக்கத்தில் இருந்து, கர்த்தருடைய ரட்சிப்பில் இருந்து ஒரு மனிதன் விலகி போவது, தூரமாய் போவது எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கும், எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இவன் இதே குடும்பத்தில் இருந்து என்ன பண்ணிருப்பான்? அப்பா அம்மா குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வேதம் வாசித்துட்டு அவங்க சொல்ற தகப்பனார் சொல்ற கதைகள் எல்லாம் வேத சம்பந்தப்பட்ட கதைகளை கேட்டு அப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் குடும்பத்தோடு சாப்பிட்ட இவன் இப்போது வந்து ஒரு தவிடு ஸ்தோத்திரிக்கிறோம், அதாவது பன்றிகள் சாப்பிடுகிற உணவை தனிப்பட்ட முறையில் இருந்து திருட்டளவாய் எடுத்து சாப்பிடுகிறான். எப்படி இருக்க வேண்டிய யோசிச்சு பாருங்க. ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன், ஆனா ராஜா மாரி இருக்க வேண்டியவன் இப்ப என்ன பண்றான்னு சொன்னா ஒரு ஸ்தோத்திக்கு திருளை போல பன்றிகள் சாப்பிடுகிற உணவை என்ன பண்றான்னு சொன்னா இவன் சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறான். அப்ப எதை காட்டுகிறது? ஒரு மனுஷன் கடவுளோடு இருக்கிற உறவை முறிக்கும் போது அவன் நிலைமை இப்படிதானே ஆகும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கடவுளோடு இருக்கிற உறவை நாம் முறித்துக் கொள்வதற்கு சமயம் தேவைப்படாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. கடவுளோடு இருக்கிற உறவை ஒருத்தன் முறிக்கிறான்னு சொன்னா அவன் மிகப்பெரிய ஆபத்தை அவன் சந்திக்க போகிறான், பயங்கரமான விளைவை அவன் சந்திக்க போகிறான் என்பதை காட்டுகிறது. இப்படி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற சில நாட்கள தான் இவனை கண்டுபிடித்து கைகாலமாய் பிடித்து துரத்தி விடுகிறார்கள். எங்க போவது என்று தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வேதம் சொல்லுது அவனுக்கு புத்தி தெரிந்த போது. என்ன தெரிந்த போது? கவனிங்க, என்ன தெரிந்த போது? அப்போ புத்தி தெளிவை இல்லாதபடியால தான் இவன் என்ன பண்ணான்? நாளுக்கு நாள் மோசம் போய் கொண்டிருந்தான். புத்தி தெளிவு, ஒரு மனிதனுக்கு புத்தி தெளிவு வந்துட்டா சபையில ஒருத்தரால் உட்கார்ந்து இருக்க முடியாது. அவர் எழுப்பி பிரகாசிப்பாங்க. சிலர் எழுப்பி காலமெல்லாம் பிரகாசிக்காம காலமெல்லாம் சபையில உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் புத்தி அதிகமாய் வர வேண்டியிருக்குன்னு அர்த்தம். இந்த புத்தி தெளிவு அடையல. கர்த்தரை குறித்த புத்தி அவங்களுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். கர்த்தரை குறித்த அறிவு அவங்களுக்கு இன்னும் அர்த்தம். நம்ம உட்கார்ந்தது கடவுள் சித்தம் அல்ல. எழுப்பு எழுப்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள், எழுப்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். அப்ப புத்தி தெளிந்த போதுதான் தன் நிலைமையை அவன் உணர்ந்து பார்க்கிறான். உண்மையாக புத்தி தெளிவு உள்ளவங்க தான் யாரு, எப்படி இருக்க வேண்டியவங்க, எவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எந்த கண்டிஷன் இருக்கிறோம், இதெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்ப்பாங்க. இப்ப பைபிள் சொல்லு அவன் எழுந்து என்ன பண்ணனா அவன் எழுந்து. அப்ப எழுந்து என்பது எதை காட்டுகிறதுனா அவன் சிந்தனையில ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. அவன் வாழ்க்கையில வந்த ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. அதுதான் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள மாற்றம் வரணும், நம்முடைய பேச்சில மாற்றம் வரணும், நம்முடைய வாழ்க்கை முறையில மாற்றம் வரணும், நம்முடைய சிந்தனையில மாற்றம் வந்துட்டா செயல்களிலே மாற்றம் வரும். நிறைய பேருக்கு செயல்ல எந்த மாற்றமும் வரலன்னு சொன்னா அவங்க சிந்தனையிலே இன்னும் மாற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க என்பதை அது காட்டுகிறது. ஆண்டு எதிர்பார்க்கிற காரியம் மாற்றத்தை நமக்கு எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள எதிர்பார்க்கிறது பாடலோ இல்ல ஆராதனைகளோ இதெல்லாம் இரண்டாவது கடமை. ஆனா நமக்குள்ள எதிர்பார்க்கிறது மாற்றத்தையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாற்றம் இல்லாம நான் ஒரு கிறிஸ்தவனா இருப்பேன்னு சொன்னா அது கர்த்தர் அறிவிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போ சொல்றான், புத்தி தெரிந்த போது சொல்றான், நான் பாவம் செய்தேன், நான் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தன் பாவத்தை அவன் ஒத்துக்கொள்கிறான். மனம் திரும்ப
திரும்புதல்ல முதல் அடிப்படை எது தெரியுமா? பாவத்தை ஒத்துக்கொள்வது. பாவத்தை ஒத்துக்கிறவங்க நிச்சயமா மனம் திரும்புவாங்க. பாவத்தை ஒத்துக்கிறவங்க தன் நிலைமையிலிருந்து மீண்டு வருவாங்க. ஆனா யார் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லையோ, யார் தன் பாவத்தை கண்டுபிடிக்க தவறி விடுகிறார்களோ, அவர்கள் ஒரு நாளும் மீண்டு வர முடியாது. அவங்களால மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழ முடியாது. அவங்க அதே நிலைமையில தான் அவங்க கிடப்பாங்க. அநேகர் பாருங்க, இன்னும் நம்ம பாவத்தை கண்டுபிடிக்காம இருக்கிறோம். நம்ம எந்த இலையில தவறிக்கிட்டு இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்காம இருக்கிறோம். எந்த இலையில விழுந்து விட்டோம் அதை கண்டுபிடிக்காம இருக்கிறோம். வேதத்துல தாவீது பாவம் செய்தார், ஆனால் அந்த பாவத்தை அவர் ஒத்துக்கிட்டார். கண்டிக்கும் போது பேதுரு பாவம் செய்தார், ஆனால் அந்த பாவத்தை அவர் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அந்த பாவத்தை அவங்க ஒத்துக்கவே இல்லை. பாவத்துக்கு ஒருவர் காரணம் காட்டினாங்க. ஆகான் பாவம் செய்த போது அந்த பாவத்தை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அனனியா சப்பீராலும் பண விஷயத்திலே பாவம் செய்த போது அந்த பாவத்தை அவங்க ஒத்துக்கவே இல்லை. கவனிங்க, பாவத்தை ஒத்துக்காதவங்க பைபிள் பாருங்க, அவங்க யாருமே சீர்படல, அவங்க யாருமே புதுப்பிக்கப்படல, அவங்களுக்கு யாருமே கர்த்தர் இரக்கம் காட்டல. ஆனால் யார் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் இரக்கம் காட்டுகிறார். யார் தன் பாவத்தை கண்டுபிடித்து அதை ஒத்துக்கொள்றாங்களோ அப்பேற்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். பாவத்தை மறைக்கிறவனுக்கு அல்ல. ஆனால் கொஞ்சம் யோசிக்கிறோம், நம்ம பாவத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்ல பாவத்தை ஆண்டவர் முன்பாக ஒத்துக்கொள்கிறோமா? வேதசுத்தர் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் செய்யும் ஸ்தோத்திரிக்கு எந்த பாவமானாலும் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பலத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம். அப்ப நம்ம இந்த பூமியில் எந்த பாவம் செஞ்சாலும் அது உனக்கு மட்டும் நஷ்டம் அல்ல, அது தேவ ராஜ்யத்துக்கே அது சங்கடத்தை உண்டாக்கும். அப்ப இந்த பூமியில எந்த பாவம் செய்தாலும் அது கடவுளை பாதிக்கும் என்பதை உணர வேண்டும். அப்ப என்ன பண்றான்னு சொன்னா, இவன் ஜெபிக்கிறான், நான் பாவம் செய்தேன் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரலோகத்துல என்ன பண்ணேன், நான் பாவம் செய்தேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். முடிவெடுத்து விட்டு கவனிக்கிறேன், இப்பதான் என்ன பண்ண சொன்னா, அப்பா இடத்துல வருவதற்காக அவன் திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வருகிறதை அப்பா ஒவ்வொரு நாளும் மேல நின்று பார்க்கிறான். கவனி, அந்த காலத்துல மாடி வீடுகளை எதற்காக பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, தூரத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் மாடி மேல நின்று ஒரு சம்பவங்களை பார்ப்பார்கள். அப்படியானால் சோதரிக்கிறோம், தகப்பன் மாடி மேலே நின்று என்ன பண்ண, மேல்மத்தையில நின்று தன் பிள்ளை வருவானா என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, இப்ப காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஒரு மனிதன் என்ன பண்ண சொன்னா, அந்த வழியை வருகிறான். சோதரிக்கிறோம், கிட்ட வரத பார்க்கும்போது இவன் என் மகன் என்று சொல்லிவிட்டு என்ன பண்ணான், தகப்பன் ஓடுகிறான். ஓடி என்ன பண்ண சொன்னா, தன் மகனை கட்டி பிடித்து கொண்டான். நல்ல கவனிக்கிறோம், யூதர்கள் போடுகிற உடைகளை குறித்து சில காரியங்கள் சொல்றேன். அவன் எப்படி ஓடி இருப்பான்னு சொல்றேன் பாருங்க. யூதர்கள் உள்ளே ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற அங்கி சின்னதா இருக்கும், முழங்கால் அளவு இருக்கும், முட்டி அளவு இருக்கும், இல்ல முட்டிக்கு கீழே கொஞ்சம் இருக்கும். அதுக்கு மேல பெருசா ஒரு ஆடை போடுவாங்க, அந்த ஆடை கணுக்கால் வரைக்கும் இருக்கும். அப்போ தூரத்திலிருந்து வருகிற தன் மகனை அவன் அழைக்க வேண்டுமானால் இப்ப எப்படி ஓடி இருப்பான்? வஸ்திரத்தை கைட்டு போட்டு ஓடி இருப்பானா, இல்ல வஸ்திரத்தை தூக்கி சொருகிட்டு ஓடி போய் எப்படி ஓடி போயிருப்பாரு? ஒரு பெரிய வஸ்திரம், அந்த பெரிய வஸ்திரத்தை போட்டு ஓடினா எப்படி இருக்கும்? தடுமாறி விழுந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வஸ்திரத்தை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு தான் அவர் ஓடி இருக்கணும். யூத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வஸ்திரத்தை மேல இருக்கிற ஒரு அங்கியை இப்படி தூக்கி பாதி காண்பித்தாலே அது நிர்வாணத்திற்கு அடையாளம். அப்ப என்ன, என் பிள்ளையுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்காக நான் நிர்வாணமானாலும் பரவாயில்லை என்று சொல்லி தகப்பன் ஸ்தோத்திரிக்கும் பிள்ளையுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்காக தான் நிர்வாணியாய் மாறுவதற்கும் ஸ்தோத்திரிக்க விருப்பம் உள்ளவராய் மாறினார். அந்தபடிதான் ஆனால் நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்காக, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவதற்காக அவர் சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார் என்று சொல்லி சரித்திர ஆதாரங்கள் நமக்கு எப்படியாய் கூறுகிறது. கவனிங்க, இப்ப ஏன் ஓடினாரு? இதுக்கு மட்டும் காரணம் அல்ல, இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கவனிங்க, ஒரு யூத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தை விட்டு தூரமாய் போயிட்டு எங்கேயோ வாழ்ந்துட்டு அவன் திரும்பி வருவான்னு சொன்னா அவனை கல்லடிச்சு சாவடிச்சு போட்டுருவான். அப்ப தகப்பன் ஏன் ஓடி வரான்னா, இவன் தூர தேசத்திலிருந்து வெகு நாட்கள் காணாமல் கெட்டு போய் வருகிறான். அப்படி கெட்டு போய் வந்தவனை நான் ஓடுவதற்குள் இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏதாவது அவனை கல்லெடுத்து கொண்டு விடுவார்களோ என்று அச்சப்பட்டுக் கொண்டு, யாராயிரம் என் பிள்ளையை கல்லடித்து கொள்வதற்கு முன்பாக நான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ண, வயசான காலத்திலும் ஒரு தகப்பன் ஸ்தோத்திரிக்கிறோம் தன் நிர்வாணத்தையும் பொருட்டாக எண்ணாமல் என்ன பண்ண, ஓடி அவனை கட்டி பிடித்துக் கொண்டார். ஒரு தகப்பன் பொறுமையா போய்தான் வச்சுக்க, என்ன பண்ணிருப்பாங்க? அவன் ஊர் மக்கள் தீட்டுப்பட்டவனே,
எங்கே போய் கெட்டு போயிட்டு ஊருக்குள்ள வரையா என்று சொல்லி அவனை கல்லடித்து கொண்டு போட்டிருப்பார்கள். அப்ப அது மாதிரி ஒரு சம்பவம் கெட்டு போய் திரும்பி வர என் பிள்ளைக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஓடி போய் தன்னுடைய பிள்ளையை அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா கட்டி பிடித்துக் கொண்டார். இப்படி ஓடுவது எதை காட்டுகிறது? ஒரு தகப்பன் தன் பிள்ளை மேல இருக்கிற மகிழ்ச்சி, தன் பிள்ளை மேல இருக்கிற உற்சாகத்தை இது காட்டுகிறது. அடுத்தது கவனிங்க, இப்ப மனம் திரும்பி அவன் வந்து விட்டான். வரும்போது அவனுக்காக ஒரு விருந்து வைக்கிறார்கள். அப்படி விருந்து வைக்கிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இளையவனுக்கு புத்தாடை உடுத்தி, அவனுக்கு மோதிரம் போட்டு, அவனுக்கு பாதரட்சைகளை உடுத்தி, அவன் என்ன பண்ணான்னு சொன்னா விருந்திலே அவனை ஸ்தோத்திரிக்க கொண்டு போனான். இது எதை காட்டுகிறதுனா, அவன் இழந்து போன பிள்ளை என்ற உரிமை, ஆஸ்தியெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ண சொன்னா அவன் இழந்து போனான். அப்பேற்பட்ட பிள்ளை என்ற உரிமையை இழந்தவனுக்கு மீண்டும் ஒரு விசை கூட மகனுக்குரிய அந்த உரிமையை என்ன பண்றாங்க சொன்னா, இந்த ஆடைகளை எல்லாம் உடுத்தி அவனை பிள்ளை என்ற அங்கீகாரத்துக்குள்ள அவனை கொண்டு வராங்க. வேதம் சொல்லு, அவனுக்காக கொழுத்த கன்றுகளை அடித்தார்கள். இந்த கொழுத்த கன்றுகளை அடித்தது எதை காண்பிக்கிறது? ஆபிரகாம் வீட்டிற்கு தேவ தூதர்கள் போன போது கொழுத்த கன்றை அடித்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா விருந்து வைத்தார்கள். அப்ப விருந்து எதை காட்டுகிறது? ஒருவனுக்குள் இருக்கிற உற்சாகத்தை காட்டுகிறது, ஒருவனுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை காட்டுகிறது. அப்ப தந்தையுடைய மகிழ்ச்சியை காட்டுவதுதான் இந்த விருந்தினுடைய அடையாளம். அப்புறம் சொல்றாரு, தகப்பன் சொல்றாரு, என் பிள்ளை ஸ்தோத்திரிக்கிறோம், மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லி தகப்பன் அநேகரை பார்த்து சொல்லுகிறார். இப்ப சொல்லிக்கிட்டு இந்த நேரத்துல தான் மூத்த மகன் வருகிறான். மூத்த மகன் வந்து வெளியே நிற்கிறான். இப்ப அவன் சொல்றான், உள்ள நடக்கிற காலத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்றான். மூத்த கேட்கிறான், என்ன உள்ள இது மாதிரி சம்பவம் நடக்குது, ஒரே மேலத்தால சத்தமெல்லாம் கேட்குது, என்ன விஷயம் என்று கேட்கும் போது சொல்றான், உன்னுடைய சகோதரன் என்ன பண்ணிருக்கிறான், வந்திருக்கிறான். உன் சகோதரன் வெளியே போனவன் திரும்ப வந்திருக்கிறான். கவனிங்க, சிலர் வீட்டுக்கு கூட பிறந்தவங்க வந்தாங்களா, நிறைய பேருக்கு ஒத்துக்காது. தன் சகோதரிகளும் தன் கூட பிறந்தவங்களும் சிலர் வீட்டுக்கு வந்தா, ஏண்டா இவன் வந்தா அப்படின்ற மாதிரி கசப்புள்ளவர்களா இருப்பாங்க. நான் சொல்றேன், சகோதர சகோதரி ஒருவர் நேசிங்க. இந்த உலகத்துல வாழப்போது ஒரே ஒரு முறைதான். அக்கா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், கணவன், மனைவி, பிள்ளைங்க, இந்த உறவு ஒரு முறைதான். இந்த ஒரு முறை இருக்கிற உறவே ஒருத்தர் பேசாம, ஒருத்தர் திருப்பிக்கிட்டு, ஒருத்தர் ஸ்தோத்திரிக்க சண்டைட்டு இப்படி வாழ்வீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் துக்கப்பட வேண்டிய ஆட்கள். அப்ப சகோதரன் கெட்டு போய் வந்திருக்கிறான். கெட்டு போய் வந்த அவனுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்திருக்கணும். ஆனா இவனும், ஏண்டா நீ வந்த, எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி தன் சகோதரன் மேல கசப்பை வெளிப்படுத்துகிறான். ஒரு சிலர் பார்த்திருக்கிறேன். சில குடும்பத்துக்கு மாமியார் வந்தாங்களா, நேரி மருமகளுக்கு பிடிக்காது. சில குடும்பத்துல கூட பிறந்த சகோதரி வந்தாங்களா, ஏண்டா இவன் வந்தா, குடும்பத்தோட வந்துட்டா அப்படின்ற மாதிரி துக்கப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவங்க குடும்பத்துக்கு வெகு தூரத்திலிருந்து அவங்க மாமியார் வருவாங்க. அவங்க மாமியார் வந்தாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கிற மருமகளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எப்ப போக போறா, எதுக்கு இவன் வந்தா அப்படின்ற மாதிரி தன் கசப்பை வெளிப்படுத்துவது. அதே ஆட்டத்துல தான் மூத்தவன் தன் சகோதரன் வந்ததை கண்டு என்ன பண்றான்னு சொன்னா அவன் மீது கசப்பு உள்ள போய் கேட்கிறான், என்ன ஆச்சு? அப்ப தகவல் சொன்னா, அதாவது தூரமாய் திரும்பி போன உன் சகோதரன் என்ன பண்ணிருக்கிறான், திரும்ப வந்திருக்கான். அப்பா சொல்றாரு, உன் தம்பி வந்திருக்கிறான்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவன் சொல்றான், உன் மகன். என்ன சொல்றான்? அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனும் தம்பி அப்படின்னு சொல்லாம, தம்பி என்று பாசம் காட்டாம உன் மகன் என்று. அப்புறம் என்ன அர்த்தம்? அவன் ஏன் சகோதரன் அல்ல, அவன் உனக்கு தான் மகனை தவிர அவன் என்னுடைய சகோதரன் அல்ல என்று சொல்லி சகோதரனுடைய சந்தோஷத்துல அவன் பங்கு போடாதவன் இருந்தான். நான் சொல்றேன், உங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்பட்டா நீங்களும் சேர்ந்து கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட அவங்க அனுமதிக்கிற மாதிரி வேதனை சொல்ல, அவங்களுக்கு அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்க சந்தோஷப்பட்டா அவங்களோட நீங்களும் சந்தோஷம். நிறைய பேர் கூட பிறந்தவங்க சந்தோஷப்பட்டா இவங்க துக்கப்படுவாங்க. பைபிள் சொல்லுது, அழுவோடு கூட சேர்ந்து அழுங்க, துக்கப்படங்களோடு கூட சந்தோஷப்படக்கூடியவங்க சேர்ந்து என்ன பண்ணா சந்தோஷப்படுங்க என்று வேதம் சொல்லுது. இவனுக்கு பாருங்க, அந்த சகோதர பாசமே இவனுக்கு இல்லை. அந்த சகோதர பாசமே இல்லாதபடியால் தான் இவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அவன் என் சகோதரன் இல்லை என்பது போல் பேசுகிறான். கவனிங்க, இப்ப சொல்றான், அவன் தொலைநாட்டுக்கு சென்றான், அவன் திரும்ப வந்து விட்டான் என்று சொல்லுகிறான். கவனிங்க, தூரம் போனவன் சரீர அளவுல கெட்டான், ஆனா மனசெல்லாம் அவனுக்கு தகப்பனிடத்தில் இருக்கிறது. ஆனால் தகப்பனோடு கூட இருந்தவன், இவனுக்கு உடல் மட்டும்தான் கூட இருக்குது, ஆனா மனசெல்லாம் தூரமா இருக்கிறது. நாம் கவனிங்க, எப்போதுமே நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறதா நினைப்பாங்க. அவங்க உடம்பு மட்டும்தான் சபையில இருக்கும், ஆனா மனசெல்லாம் வேற எங்கேயும் இருக்கும். இவனுக்கு அப்படிதான். இவன் தகப்பனோடு கூட இருந்தாலும் கூட சிந்தனையிலும் உள்ளத்திலும் இவன் தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டான். அது வேதம் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். மூத்தவனுக்குள்ள இருந்த அந்த மனப்பான்மை எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு ஓமையை ஏன் சொல்றான்னு சொன்னா, பரிசேயர்கள்
வேத பாரகர்களும் சதுசேயர்களும் இப்படித்தானா நீங்க இருக்கிறீங்க? கெட்டு போனவங்களை, பாவிகளை நான் நேசிக்கும் போது எப்படி ஒரு மூத்த குமாரன் தன் சகோதரன் வந்த போது கசப்பை வெளிப்படுத்தினாரோ அதே போலத்தான் நீங்களும் இருக்கிறீங்க. பாவிகளை ஏற்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, கெட்டு போனவங்களை ஏற்கக்கூடாது என்று சொல்றீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புரிதலை கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு இப்படிப்பட்ட ஒரு உவமையை சொல்லுகிறார். இந்த சம்பவத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு தகப்பனுடைய பாசம் எவ்வளவு பெரிது என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்துல யாருடைய பாசம் வேணுமானாலும் நமக்கு இல்லாமல் போகலாம். கூட பிறந்த சகோதரர் பாசம் நமக்கு தூரம் போகலாம். கூட பிறந்தவங்க சகோதரிய பாசங்கள் நமக்கு பொய்யாய் போகலாம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருடைய பாசம் அது ஒரு நாளும் பொய்யல்ல. அதுதான் நிரந்தரமானது. அந்த பாசத்தை யாராலும் அழித்து விட முடியாது. இவ்வளவு சட்டத்தை மீறினான். இவன் வெளியே போயிட்டான். ஆனா ஓய்வு நாள் கூட கடைபிடிச்சிருக்க மாட்டான். ஓய்வு நாளை கடைபிடிச்சிருக்க மாட்டான். நல்ல ஜப வாழ்க்கை இருந்திருக்காது. எந்த சட்டத்தையும் இவன் நிறைவேற்றி இருக்க மாட்டான். ஆனா இவ்வளவு சட்டத்தை மீறினவனை தகப்பன் மன்னித்து என்ன பண்றாருன்னு சொன்னா அவனை ஏற்றுக்கொள்கிறார். நாம கூட நம்ம வாழ்க்கை எவ்வளவு சட்டத்தை மீறும், எவ்வளவு வேதவசத்தை மீறி நடக்கிறோம். இதெல்லாம் சும்மா கையை பைபிள் ஏதோ கொண்டு வரும். ஆனா இந்த மாதிரி சட்டத்தை யாரும் ஃபாலோ பண்றதில்லை. இந்த சட்டத்துக்கு யாரும் மதிப்பு கொடுக்கிறது இல்லை. ஆனால் இவ்வளவு சட்டத்தை நம்ம மீறினாலும் நம் மீது தொடர்ந்து நம்முடைய தகப்பன் பாசமாகத்தான் இருக்கிறார். நம்மளை மன்னிக்கத்தான் செய்கிறார், நம்மளை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார். காரணம் என்ன? கெட்டு போன ஒருவனை தகப்பன் இவ்வளவாய் நேசித்ததுக்கான காரணம் என்ன? மரித்தவன் மரித்த நிலைமையில் இருக்கக்கூடாது, அவன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப கர்த்தர் எவ்வளவு செஞ்சாலும் நம்ம மேல பாசமா இருக்கிறார். எதுக்கு பாசமா இருக்கிறார்? நீங்கள் செத்த நிலைமையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு தப்பு செய்தாலும் ஏன் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டால் தெளிவில்லாத என் மகன் தெளிவடைய வேண்டும், அவன் தெளிவடைவான் என்பதற்காகத்தான் அவனை ஏற்றுக்கொண்டார். புரிதலே இல்லாத இவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தகப்பன் மேலும் மேலும் பாசத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனை குறித்த புரிதல் கூடவே இருந்தவனுக்கு இல்லாமல் போனது. அதனால தகப்பனுடைய பாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாசம் அளவில்லாதது. அளவில்லாத பாசத்தை நம் மீது வைத்திருக்கிறார். அந்த அளவில்லாத பாசம் வைத்து அவர் மீது நாம் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். நம்மளை தண்டிக்கணும் சொன்னா ஒரு இமைப்பொழுது ஆகாது நம்ம செய்யற காரியங்களுக்கு. ஆனாலும் இவ்வளவு பாசமாய் நம்ம இருக்கிறோம். என்ன காரணம் சொன்னா ஸ்தோத்திரிக்கிறோம். அதாவது நீங்களும் இவ்வளவாய் அவரை நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் உறுதிப்படுத்தி காட்டுகிறார். எல்லாம் புறங்கள் படிலாம், கண்களை மூடி நம்ம சிந்திக்க போவோம். நாளை கேட்ட வார்த்தை படி தகப்பனுடைய பாசம் அது அளவிட முடியாது. ஏன்னு சொன்னால் இவ்வளவாய் உங்களை நேசித்தேன். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் மிகுதியா நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நம்மளாலதான் அவரை திரும்பி நேசிக்க முடியல. நேசிக்கிற மாதிரி மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்பா இருக்கிற மாதிரி மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையாவே கடவுள் மேல பிரியமா இருக்கிற மாதிரி மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் பாசத்துக்கு முன்பாக வேஷத்தை நாம் காக்க வேண்டும். அவ்வளவு பாசம் வைத்த தகப்பன் எவ்வளவு கெட்டு போனாலும் சட்டத்தை மீறி நடந்தவர். தாய் தகப்பனுக்கு மரியாதை செலுத்த வேண்டியவர். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற சட்டத்தை மீறுகிறார். 30 வயது வரைக்கும் தங்கி இருக்கணும் கூடவே, அந்த சட்டத்தை மீறினார். தகப்பன் சாகிற வரைக்கும் சொத்து பிரிக்கப்படக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல சட்டத்தை மீறுகிறார். தகப்பனை விட்டு தூரம் போகக்கூடாது, தகப்பன் சொல்ல மீறவே கூடாது. ஆனாலும் அவர் பாசம் வைத்தார். இவ்வளவு செய்தவனை கொண்டு போய் நடு வீதியை நிறுத்தி மூப்பர்களுக்கு முன்பாக நிறுத்தி அவனை கல்லறைந்து கொண்டிருக்க வேண்டும். அதை கூட அவர் செய்யவில்லை. ஏதாச்சும் அழிச்சுப்பட்டு வரலாம், கழுத்தை பிடிச்சு விரட்டி அடிச்சிருக்கணும், அதையும் அவர் செய்யவில்லை. என்ன நம்ம காரணம்? அவர் மீது வைத்த பாசம். அன்னுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் மீது என் மீது வைத்த பாசம் அது அளவிட முடியாது. ஒரு தாய் உங்கள் மீது காட்டுகிற பாசத்தை விட, உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மீது காட்டுகிற பாசத்தை விட, உங்கள் உறவுகள் உங்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தை விட, ஏன் இந்த உலகமே உங்கள் மீது வைக்கிற பாசத்தை விட இயேசுவுடைய பாசம் மிகுதியானது. அவர் பாசக்கார தந்தை, அவர் பாசமுள்ள தந்தை. நம்முடைய அன்புக்காக அவர் ஏங்குகிற ஒரு தகப்பனா இருக்கிறார். ஆனா நாம தான் அவர் மீது அன்பு காட்ட பயப்படுறோம். நாம தான் அவர் நெருங்கிறதுக்கு பயப்படுறோம். எப்பவுமே அவருக்கு தூரமே இருக்கு நிறைய பேர் யோசிக்கிறோம். கிட்ட வர நிறைய பேர் விருப்பம் கிடையாது. அதை கண்களை முடிச்சுடலாம். அளவு கடந்த பாசத்தை பல ஆண்டுகள் ஆனாலும் நிறைய பேர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, கெட்ட குமாரனும் புரிஞ்சுக்கல, கூட இருந்தவனும் புரிஞ்சுக்கல. புத்தி வந்த போதுதான் அவனுக்கு தெரியுது அப்பாவை தேடி போகணும்னு சொல்லி. உங்கள் கர்த்தருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டது அவருக்கு எதிர்மாறாக நம்மளால நடைபெற முடியாது. அவர் துக்கப்படுத்த நம்மளால முடியாது.
ஹalleluya. எவ்வளவு அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார். நாமும் கூட ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகள் மீது இப்படிப்பட்ட பாசத்தை வைங்க. எந்த சுயநலமும் பாராமல் பாசத்தை வைங்க. எல்லா கண்கள் கெட்டு போய் வந்தவனை ஏற்றுக்கொள்ள. ஆனால் கலாச்சாரத்துக்கு எதிர்மாறான ஒரு காரியம், கல்லறிந்து கொல்ல வேண்டியவன், கொல்லப்பட வேண்டியவன் சொல்லப்படவில்லை. அவன் நிர்மாணத்தை மறைக்க இவர் நிர்மாணமாக்கப்பட்ட ஓடுகிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை அன்பு, எத்தனை அன்பு அவர் நம் மீது யோசித்து பாருங்கள். அப்பேற்பட்ட அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தாது இருந்தார். நம்ம எல்லாரும் நிர்வாணிகளாக இருந்திருப்போம். எல்லா கண்களும் மூட என்ன சந்திக்க போறோம். அப்பாவுடைய பாசத்தை புரிஞ்சுக்க. நான் சபைக்கு வந்து பல வருஷம் ஆகுது. ஆனா எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய அன்பை புரிஞ்சு வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிதல் உங்களுக்கு இருந்தா நீங்க தூரமா இருக்க மாட்டீங்க. உண்மையை கடவுளை குறித்த புரிதல் உங்களுக்கு உண்டா இருக்குமானால் அதை எப்படி கண்டுபிடித்துக் கொள்ளுங்க? தூரமா இருக்கவே மாட்டீங்க, எட்டு நின்று வேலைக்கு பார்க்க மாட்டீங்க. கர்த்தரை புரிந்து கொண்டவர் கடவுளுக்கு அருகாமையில் இருந்தார். ஆனால் புரிதல் இல்லாதவங்க தான் தூரமாக இருப்பார். நீங்கள் புரிந்து கொண்டவர்களா இன்னும் புரியாமல் இருக்கிறீங்க. வேதம் சொல்லி, என் மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான். அவன் காணாமல் போனான், மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டான். மரித்த நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நம்ம மீது அளவில்லாமல் பாசத்தை கற்றுக்கொண்டது. நேரடி ஆவிக்குரிய வாழ்க்கை சத்த நிலைமையில் இருக்கிறது. ஆண்டு சொல்ல, ஆவிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தார். நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கற்றுச் சொல்லுவார். இளைய மகன் மனம் திரும்பினான், தகப்பனிடத்தில் வந்தான். மறுமாய் அவனுக்கு மகன் என்ற உரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஒரு மனிதன் பாவத்தை ஒத்துக்கொள்வதுதான் மனம் திரும்புதலின் முதல் அடையாளம். ஒரு பாவத்தை ஒத்துக்கிறான்னு சொன்னான், அவன் மனம் திரும்ப விரும்புகிறான் என்று பொருள். ஆனால் தன் பாவத்தை அவன் ஒத்துக்கவே இல்லை. அவன் செஞ்ச பாவத்தை அவன் யோசிக்கிறது கூட இல்லைன்னு சொன்னான். அவன் இன்னும் மனம் திரும்பாம அதே லைன்ல போக விருப்பப்படுறான். நம்ம எப்படி இருக்கு யோசிக்க. இது திருவிழந்து எடுக்க போறோம். உங்க பாவத்தை உங்களால் ஒத்துக்க முடியுமா? உங்க தவறை உங்களால் ஒத்துக்க முடியுமா? நிறைய நேரத்தில் ஒத்துக்கிறோம் ஒரு பிரசனத்தை கேட்கும் போது, ஆனா மறுமுறை அந்த தவறு தான் செஞ்சு. நீ ஒத்துக்கிட்டு என்ன லாபம்? பாவத்தை ஒத்துப்பதை நோக்கம் மறு திரும்ப செய்வதற்காகவா? அல்லவே சீர்படுவதற்காக அல்லவா? எல்லா கண்களையும்